குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு, முதல்ல இதை எப்படி படிக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n, கமா n பிலாங்ஸ் டு, இந்த இ மாதிரி போட்டால் இது பிலாங்ஸ் டு w, கமா n இஸ் லெஸர் தேன் 4. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 என்னன்னு சொல்லிட்டு, இது தமிழ் மீடியமாக எக்ஸ் சச் தட்டுன்னு தான் படிப்பீங்க. 2 n, என்னன்றது எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ. டபிள்யூன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். அப்போ ஹோல் நம்பர்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போது நம்மளாக தான் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. அப்போ நான் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னன்றது டபிள்யூ ஹோல் நம்பர், தமிழில் பார்த்தீங்கன்னா முழு எண் அப்படின்னும் போது 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுக்கு கால்குலேஷன் நீங்கள் ரஃபாக போட்டுக்கலாம். ஸோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, n வர இடத்துல நீங்கள் என்ன போடணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எது வரைக்கும் தான் போட முடியும்னா 0, 1, 2, 3, 4 போட முடியாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு கிடையாது. ஸோ இப்போ இதை ரஃபாக நம்ம போடலாம். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 0 அப்படின்னும் போது எனிதிங் டு த பவர் 0, அதாவது அடுக்கில் 0ன்னு வந்து கீழே என்ன வந்தாலுமே ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது என்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் என்னுக்கு பதிலாக 1. 2 பவர் 1ன்னா என்ன வந்துடும்? 2 பவர் 1ன்னா 2. ஸோ செகண்ட் எலமெண்ட் இஸ் 2. அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 2. ஸோ என்னுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் அப்படியே இந்த n இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அப்போ 2 பவர் 2ன்னா 2 இன்ட்டு 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 4. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. அடுத்தது 2 பவர் 3. ஸோ என்னுக்கு பதிலாக என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 3. 2 பவர் 3னா என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ 3 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. இதை நீங்கள் மெயின் காலமில் எடுத்தும் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை இதுக்கு நேராக ரஃபில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஏவுடைய வேல்யூவும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 and 8. இப்போ பீன்ற செட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. இங்கே பவரில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. என்னன்றது என்ன வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் N, அதாவது நேச்சுரல் நம்பர், இயல் எண்களை நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணுன்றாங்க. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் நான் எது வரைக்கும் போடலான்னு பார்த்தீங்கன்னா 4 போடலாமான்னா போடலாம், ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு இருக்குது. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் என்னுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ 2nன்னா என்ன அர்த்தம்னா 2 இன்ட்டு n. அப்போ 2 இன்ட்டு 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது 2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதே மாதிரியே நீங்கள் எது வரைக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வரைக்கும் நீங்கள் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. அப்படியே கிடைச்ச ஆன்சரை இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2, 4, 6, 8. சீன்றது அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எதுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு கேட்குறாங்க. அதில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அசோசியேட்டிவ்னா உங்களுக்கு எத்தனை வரணும்னு பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ். டவுட்டாக இருந்ததுன்னா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 செட்டுக்கு உண்டான ஆன்சரை கொடுத்துருப்பாங்க. இங்கே லாஸ்ட் 2த்துக்கு ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இங்கே எதுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2த்துக்கு ப்ராக்கெட் போடுங்க. இன்டர்செக்ஷன் இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி தனியாக தெரியணும். இப்போ இதை நம்ம தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ, இதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பி இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். அப்போ இதில் என்ன பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இருக்குது. 2ஓட வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ம் இருக்குது. ஸோ அப்போது பி இன்டர்செக்ஷன் சி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2, 6. இப்போ மொத்தமாக நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது ஏவோட பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிக்கணும்.
B இன்டர்செக்ஷன் C இந்த ஆன்சரை எடுத்துக்கணும், அதையும் ஏவையும் கம்பேர் பண்ணணும். ஸோ 2 இருக்கா இருக்குது, ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. 6 இங்கே இருக்குது அங்கே இருக்கான்னா இல்லை, ஸோ கம்மியான நம்பர் எடுத்து கம்பேர் பண்ணாலே போதுமானது. ஸோ அப்போது எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய மொத்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுனால இதுதான் எல்ஹெச்எஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா எதுக்கும் எதுக்கும் கண்டுபிடிக்கணும், ஏக்கும் பிக்கும் என்ன பொதுவாக இருக்குது. ஸோ 1 இங்கே இருக்குது இங்கே இல்லை, 2 இருக்குது அதை எடுத்து எழுதிக்கலாம், 4 இருக்குது எடுத்து எழுதிக்கலாம், 8ம் இருக்குது. ஸோ அப்போ என்னென்ன காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 8. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சாச்சு. இப்போ மொத்தமாக இருக்கிறத எடுத்துக்கணும். தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரை சியோட கம்பேர் பண்ணுங்கள். 2 இருக்கா இருக்குது, ஸோ அதை முதல்ல எடுத்து எழுதுங்க. 4 இருக்கா இல்லை, 8 இருக்கா இல்லை, அப்போது எது மட்டும்தான் ஆன்சராக வரும்னா 2 மட்டும்தான் ஆன்சராக வரும். ஸோ ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கண்டுபிடிச்சதுனால இது ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ் ஆன்சரும் ஒரே மாதிரியே வர்றதுனால தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ்ன்றது ஆர்ஹெச்எஸ்க்கு சமம், ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத எப்படி இந்த ஃபார்மேட்டில் நம்பர்ஸாக எடுத்து எழுதணும் அப்படின்றது தான். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.